29ஆம் தேதி பிரதமர் வருகை, பல்கலைக்கழகத்தில் கவர்னர் இக்பால் சிங் ஆய்வு. காஞ்சிபுரம் சங்கரராமன் வழக்கு விசாரணையை சென்னைக்கு மாற்ற வேண்டும், சங்கரராமன் மகன் மனு தாக்கல். மேம்பாலங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய் தேவை, மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க, இதயத்தை இளமையாக்க புதிய மருந்து, ஆம்வே நிறுவனம் அறிமுகம். இனி வருவது விரிவான செய்திகள். புதுவைக்கு 29ஆம் தேதி பிரதமர் வருகை தர உள்ளதால் விழா நடைபெறும் இடங்களை துணைநிலை ஆளுநர் திரு இக்பால் சிங் பார்வையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மன்மோகன் சிங் வருகிற 29ஆம் தேதி புதுவையில் நடைபெறும் பல்கலைக்கழக கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு 29ஆம் தேதி கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். இதனையடுத்து அன்று இரவு கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். பின்னர் 30ஆம் தேதி காலையில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார். இந்நிலையில் பிரதமரின் வருகையை ஒட்டி தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுவை பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் இக்பால் சிங் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் டெல்லியிலிருந்து புதுவை வந்துள்ள சிறப்பு பாதுகாப்பு ஐஜி ராஜேஷ் மாலிக், புதுவை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா, டிஐஜி சுக்லா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற மனு நிலுவையில் உள்ளதால் புதுச்சேரியில் வழக்கு விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி CS முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் சங்கரராமன் கொலை வழக்கை மறுவிசாரணை நடத்த வேண்டும், அரசு வழக்கறிஞருடன் வாதிட தன்னையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்ற இரு மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. அப்போது சங்கரராமன் மகன் ஆனந்த் சர்மா புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு சரியாக நடக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் வழக்கை ஒத்திவைக்கும் மனுவையும் நீதிபதி முருகனிடம் ஆனந்த் சர்மா தாக்கல் செய்தார். இதனையடுத்து வழக்கு விசாரணை வருகிற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இன்றைய விசாரணையில் ரகு, சுந்தரேஸ் ஐயர் உள்ளிட்ட 9 பேர் ஆஜரானார்கள். காஞ்சிபுரம் சங்கரராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று சென்னையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின் பேரில் பத்மா அவர்கள் தாக்கல் செய்திருந்த 2 மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. ஆனால் அவருடைய மகன் இங்கே ஒத்திவைப்பு மனுவை ஒன்று தாக்கல் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்து உள்ளதாகவும் அந்த மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அந்த விசாரணை முடியும் வரை இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை 28/6/2012க்கு ஒத்திவைத்துள்ளார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரிடம் விசாரணை மற்றும் 189 சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையும் முடிந்து வழக்கறிஞர்களின் வாதம் தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மேம்பாலங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய திட்டக்குழுவில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற திட்டக்குழுவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் சுற்றுலா திட்டங்களை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்க இருப்பதாகவும், தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த 700 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சாலை, பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், திருநள்ளாறு கோவில் நகர திட்டத்திற்கு கூடுதலாக 100 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டுமான பணிகளை முடிக்க கூடுதலாக 100 கோடி ரூபாய் நிதியுதவி தேவைப்படுவதாக கூறியுள்ள முதல்வர் ரங்கசாமி, வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும், கல்வித்தரத்தை மேம்படுத்தவும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்காக ஒரு மைய பணியமர்த்தும் பிரிவும் மாநில பல்கலைக்கழகம் ஒன்றும் நிறுவ உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும், இதயத்தை இளமையாக்கவும் புதிய மாத்திரைகளை ஆம்வே நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆம்வே நிறுவன தென்னக அதிகாரிகள் ரஜத் பானர்ஜி, அனிதா ராவ், சுதீப் சென்குப்தா, தமிழக புதுச்சேரி மேலாளர் சிவக்குமார் ஆகியோர் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர்.
1998ஆம் ஆண்டு இந்தியாவில் துவங்கப்பட்ட நேரடி விற்பனை நிறுவனமான ஆம்வே நிறுவனம் 5.5 லட்சம் விற்பனையாளர்களையும் 131 பொருட்களையும் கொண்டுள்ளது என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆம்வே பொருட்களுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்புள்ளது என்றும் கூறினார்கள். வளர்ந்து வரும் வாழ்க்கை முறை, சுகவீனங்கள் மற்றும் நோய்கள், ஊட்டச்சத்து இடைவெளியை நிரப்புவதற்கு உதவுகின்ற துணை பொருளாக நியூட்ரிலைட் ஹெல்தி என 3 பொருட்களை ஆம்வே அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் தமிழக புதுச்சேரி மேலாளர் சிவகுமார் கூறினார். இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க நியூட்ரிலைட் குளுக்கோஸ் ஹெல்த், இதயத்தை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க கோஎன்சைம் Q10 என்ற மாத்திரை, ஆரோக்கியமான கண் இயக்கம் மற்றும் பார்வை கூர்மைக்காக விஷன் ஹெல்த் என்ற மாத்திரை ஆகியவை அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் மேலாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார்.